Hi friends, welcome to Ladies Glitz. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் மலாய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி இலை 1 கையளவு. இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் அளவுக்கு குடமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததா பச்சை மிளகாய், குடமிளகாய், வெங்காயம் இது மூணையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு எப்படியும் 2லேருந்து 3 நிமிஷம் எடுக்கும். இதோட கலர் சேஞ்ச் ஆகுறதும் நல்லா தெரியும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். இப்போது இதோட ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். இதை இப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இதிலிருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் மேலே தூவி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா லேடிஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.